ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் எங்க போனேன்னா, எங்க ஊர்ல வந்து பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. குணா குகை செம்மையா இருந்துச்சுங்க. போய் பார்த்துட்டு நாங்களே ரொம்பவே மிரண்டுட்டோம். ரொம்பவே சூப்பரா வச்சிருந்தாங்க. அந்த கிராஃபிக்ஸோட இதெல்லாம் வந்து அந்த அனிமல்ஸோட அந்த இதெல்லாம் இப்ப வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த இதுதாங்க அல்டிமேட்டு. கொரில்லாவோட இத பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ள போறோம். உள்ள போயிட்டு சேம் அந்த குணா குகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே செட்டப் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. உள்ள இந்த கயிறு கட்டி உள்ளே போகிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸோட அந்த நேம்லாம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்புறம் அனிமல்ஸோட இதெல்லாம் பார்த்தோம். புலி, அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை, கரடி, அதுக்கப்புறம் அப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த ஆதிவாசிங்களோட அந்த இதை வந்து தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ரியலாகவே ஒருத்தவங்க உட்காந்துருந்த மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கம், முக்கியமாக அவதாருங்க. அவதார் பார்த்தோம் பாருங்கள், ஐயோ செம்மையாக இருந்துச்சு. பயந்துட்டோம். அவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பலூன் உடைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு, அந்த வளையல் பாசி கடை, பொம்மை கடை இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா இந்த ராட்டனம், ஜெயிண்ட் வீலு, சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இந்த ஜம்பிங் பால் இது எல்லாமே இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பேய் வீட்டுக்குள்ளே போகலை. ஆனால் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடி போனதுனால பேய் வீட்டுக்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் பனி உலகம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் பாப்பாவும் இது இது எடுக்க வேணாம்னு நினச்சேன். பட் எல்லோரும் எடுத்தாங்க. சரி பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் இந்த கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு நல்லா ஜாலியாக போஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமாட்டி குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்களே அந்த ட்ரெயினு அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக நம்மளும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தானடா போயிருப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்கி மவுஸோட இந்த இதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜெயிண்ட் வீலில் ஒரு ரவுண்ட் போகலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சைடு வந்தாச்சு. வந்துட்டு டெல்லி அப்பளம், அதுக்கப்புறமாட்டி இது பானிபூரியா அந்த இது மசால் பூரி, அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் கோலா ஒன்று வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோங்க. அவ்வளோதான், எங்களோட குணா குகை எக்ஸிபிஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.